growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஜார் போர். நபி ஸல்லல்லாஹு அவர்களின் 20வது வயதில் உக்கால் சந்தையில் குறைஷியரும் கினாவும் கைஸ் ஐலான் குலத்தவரும் சண்டையிட்டனர். அதற்கு ஹர்புல் பிஜார் என்று சொல்லப்படும். அதன் காரணமாவது, கினாவைச் சேர்ந்த ஃபர்ரால் என்பவன் கைஸ் ஐலானைச் சேர்ந்த 3 நபர்களை கடத்திச் சென்று கொலை செய்துவிட்டான். இந்தச் செய்தி உக்கால் சந்தையில் பரவியது. அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டனர். குரைஷ் மற்றும் பனு கினாவுக்கு ஹர்ப் இப்னு உமையா தலைமை தாங்கினார். போரின் ஆரம்பத்தில் கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் நடுப்பகலுக்குப் பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பியது. இந்நிலைமையை சில குறைஷியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினர். எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு தர வேண்டும் என்றும் ஒப்பந்தம் செய்து சமாதானமாயினர். இந்த போர் புனித மாதத்தில் ஏற்பட்டு அதன் கண்ணியத்தை குலைத்து விட்டதால் அதற்கு பாவப்போர் என பெயரிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இதில் கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செய்தார். இப்னு ஹிசாம். சிறப்புமிகு ஒப்பந்தம். மேற்கூறப்பட்ட போருக்குப் பின் சங்கை மிக்க மாதமான துல்காதாவில் ஹில்ஃபுல் ஃபுலூல் எனும் சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது. குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஷிம், முத்தலிப், அஸத் இப்னு அப்துல் உஜ்ஜா, ஹுஜ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டைச் செய்தனர். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜத்ஆன் அத்தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்புமிக்கவராகவும் இருந்தார். அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினர். மக்காவாசிகளாயின் வெளியூர்வாசிகளாயினும் அவர்களில் எவருக்கேனும் அநீதம் இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்கச் செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டனர். இவ்வுடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள். இவ்வுடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி நபித்துவம் கிடைத்ததற்குப் பின் நபி ஸல்லல்லாஹு இவ்வாறு கூறினார்: அப்துல்லா இப்னு ஜத்ஆன் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமின் வருகைக்குப் பின்பும் எனக்கு அதுபோன்ற ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்வேன். இப்னு ஹிசாம். இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்தில் இனவெறியினால் ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். இவ்வுடன்படிக்கை ஏற்படக் காரணம், ஜுபைது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தன் வணிகப் பொருட்களுடன் மக்கா வந்தார். ஷஅமாவைச் சேர்ந்த ஆஸ் இப்னு வாயில் அவர்களிடமிருந்து சரக்குகளை வாங்கிக் கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார். பறிகொடுத்தவர் தன் நேச கோத்திரங்களாகிய அப்துத்தார், மக்சூம், ஜாம் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது கோரிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அவர் அபு குபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கிழைக்கப்பட்ட அநீதத்தை உரத்த குரலில் கவிதையாக கூறினார். அதைக் கேட்ட ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினவினார்கள். அப்போதுதான் மேற்கூறப்பட்ட கோத்திரத்தார் இணைந்து இச்சிறப்புமிகு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினர். அதற்பின் அனைவரும் ஆஸ் இப்னு வாயிலிடமிருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்றுத்தந்தனர். தபகாத் இப்னு ஷஅத்.